முன்னொரு கிராமத்துல ராஜுங்கிற பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். எத்தனை நாள் தான் இந்த ஆடுகளை இப்படியே மேய்க்க போறேன்னு தெரியல. ஒரே சலிப்பா இருக்கு. எதுவுமே சுவாரஸ்யமா நடக்க மாட்டேங்குதே. அங்க கொஞ்சம் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம். எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன பாருங்க. நான் அங்க தூரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு ஓநாய் வந்து என் ஆடுகளெல்லாம் பயமுறுத்துது. வாங்கப்பா வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க, ஆடுகளை எதுவும் செஞ்சிட போகுது, நம்ம சீக்கிரம் போய் காப்பாத்துவோம். ஊர்க்காரங்க ஓடுறத ராஜி பார்த்துட்டு இருந்தா. அண்ணா என்னாச்சு? ஓநாய் வருதுன்னு அவங்க கிட்ட விளையாட்டா சொன்னேன். உண்மைன்னு நினைச்சு இல்லாத ஓநாயை தேடுறாங்க. பாவம்னா அவங்க. ஓனாயும் இல்ல ஒன்னும் இல்ல. ஆமாங்கண்ணே, நீங்க சொன்னது சரிதான். ஒரு சின்ன பையன் பேச்ச நம்பி இவ்வளவு தூரம் வந்தது நம்ம தப்பு தான். ராஜிய வீட்டுக்கு கொண்டு போய் விட்ட ராஜு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். வழியில ஊர்க்காரங்களை மறுபடியும் பார்க்குறான். இந்த ராஜிக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் அவங்க கிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே. ஓஹோ, இவங்க திரும்பியும் வந்துட்டாங்களா? நம்ம காட்டுன ஆட்டம் பத்தலை போல. காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே, யாராவது சீக்கிரம் வாங்க. என்னப்பா தம்பி, உன் பேச்ச கேட்டுட்டு அங்க வேற போனோம், ஒன்னும் இல்லையே. நீங்க ஒழுங்கா பார்க்கல போல. அது இன்னும் அங்கதான் இருக்கு. அது அங்க நின்று என் ஆடுகள் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கு. ஓனாய் தொல்லை தாங்க முடியல. சீக்கிரம் ஓடி வாங்கப்பா, ஆடுகளெல்லாம் போய் காப்பாற்றுவோம். ஆடுகளுக்கு ஏதாவது ஆயிரம், சீக்கிரம் ஓடுவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போ. இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியலையே. வயல் வேலை பார்த்துட்டு களைப்புல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா இப்படி இந்த சின்ன பையன் நம்மளை அலைய விடுறானே. இனி யார் சொல்றதையும் நம்ம முழுசா நம்ப கூடாது போல. அவங்கள ஏமாத்திட்டு ஓடி வந்த ராஜு ஒரு மரத்து நிழல்ல படுத்து தூங்குறான். அப்ப திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேக்குது. எந்திரிச்சு பார்த்த ராஜு பயந்து கத்துறான். அது சீக்கிரம் வாங்கலே, ஓநாய் திரும்பியும் வந்துடுச்சு. யாராச்சும் வாங்க, ஆடுகள் எல்லாம் கடிச்சிட்டு போகுது, சீக்கிரம் வாங்க. என்னப்பா அங்க சத்தம் கேக்குது? யாருன்னு தெரியலையே. ஏதோ ஒரு சின்ன பையன் குரல் மாதிரி இருக்கு. என்னன்னு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? அது ஒன்றும் இருக்காதுன்னு, சின்ன பசங்க யாராச்சும் கத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்க பேசாம படுங்க, அடுத்து வேலையை ஆரம்பிக்கணும்ல. இவங்க இங்க பேசிட்டு இருக்கவே அழுதுட்டு இருந்த ராஜுவை அவன் பாட்டி போய் பார்க்குறாங்க. பாத்தியா ராஜு, நீ விளையாட்டா செஞ்ச விஷயம் எவ்வளோ பெரிய விபரீதம் ஆயிருக்குன்னு. பொய் சொல்றவங்க திடீர்னு வந்து உண்மையா சொன்னாலும் இந்த உலகம் அதை பொய்ன்னு தான் சொல்லும். அதனால உன் சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத, சரியா ராஜு?